அவர் இருந்தாங்களுக்கு இந்த நிலைமை வர. அவர் என்ன வேலை செஞ்சவர்? அவர் இந்த ஒரு நேரம் பண்ணாலும் ஒரு நேரங்களுக்கு கொண்டு வந்து தருவார். பிள்ளைகளோட சரியான மாதம். தங்கச்சி என்ன பேர் பிள்ளைக்கு? ரோமியா. ஓகே, ரோமியாவும் காலையில் சாப்பிடலையா? ம், பசிக்கலையா உங்களுக்கு? ம், பசிக்குதுன்னு கிட்ட இருந்தது. இப்ப 2400 கட்டணும் தான் முந்த நாள் போகவே இல்லை. சொல்லுவாள் எனக்கு வெக்கமா இருக்கம்மா, காசு கேட்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால எனக்கு போயிடாதுன்ட்டு. அதனால எனக்கு கொடுக்குறதுக்கு வசதி இல்லை. ஏன் இவட்ட கேட்டிருக்கிறேன் நான், மூத்தவட்ட. நம்ம எல்லாரும் நஞ்சு குடிச்சு எது செய்து சாகுமா குடும்பத்தோட, என்ன பசி கொடுமை தாங்க இல்லாத நிலைமையிலையும் அங்கே இருந்திருக்கோம். நாங்கள் எங்களை கூட்டி கொண்டு இங்கே வைக்காண்டியா இந்நேரம் நாங்கள் செத்து எங்கெங்கே இருக்கோமே எனக்கு தெரியாது. நான் போய் சொல்ல ஒரு வாசிச்சிருக்கேன். உங்களோட காலம சாப்பாடு இன்றைக்கு என்னங்க கடவுள் ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கு அவங்களுக்கு காலம சாப்பாடு. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? சாப்பாடு கொடுக்க வச்சு, அதாவது இன்னொரு ஆள்கிட்ட வயிற்று பசி யாரை விட ஒரு சந்தோஷம் இல்லாத. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி ஐயம்கனி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னதுலேருந்து வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் எனக்கு வந்துட்டு டெய்லி கால் பண்ணுவாங்க. சரி தானே, கிட்டத்தட்ட ஒரு 50 தரத்துக்கு மேலே வந்துட்டு கால் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து மிஸ்கோலை பார்த்துட்டு அடித்தா வந்து உண்மையிலே வந்து அழுது கதைப்பாங்க. தம்பி வந்து எங்களை ஒருக்கா பாருங்கள், நீங்கள் இங்கே வந்ததே ஒரு பெரிய வரம் மாதிரி, தயவு செய்து எங்களை பார்க்காம விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அழுது கதைப்பாங்க. சரி தானே. இப்போ நான் நேற்றைய தினம் வந்துட்டு அக்காவை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு மீனக்கட்டு செங்கலடிக்கு வந்துட்டு கால் பண்ணுற டைம் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அக்கா வந்து அந்த கோலை ரிசீவ் பண்ணல. பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து ஒரு வீட்டில் வந்துட்டு சார்ஜ் போட கொடுத்தால அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பின்னேரம் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன், அக்கா நாங்களுமே வந்து பிஸி தான். அப்போ உங்கள்கிட்ட மீனக்கட்டி இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தூரம் வரைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஈவினிங் கதைச்சிட்டு வச்சுட்டேன். மறுபடியும் இன்றைய காலையில் வந்துட்டு அக்கா கால் பண்ணினேன். கால் பண்ணி அதே மாதிரியே வந்துட்டு அழும்போது வந்து என்ன கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது கொடுமை, நேற்று 70 கிலோமீட்டர் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம், திரும்பவும் வந்துட்டு அக்கா கால் பண்ணி இப்படி கதைக்கிறாவே, சரி பரவாயில்லை 70 கிலோமீட்டர் தானே போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியுமாக நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அக்காவை சந்திக்கிறக்காண்டி வந்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டார். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்துட்டு 4 பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு படிக்கிறவங்க தான். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு வந்துட்டு இருக்கிற கூட வந்துட்டு ஒரு வீடு இல்லாமல் தற்சமயம் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட வீடு இல்லாமல் வந்துட்டு அக்கா வந்துட்டு 4 பிள்ளைகளோட வந்துட்டு தங்கி இருக்கிறான். உண்மையிலே வந்துட்டு இப்போ நான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க இருக்கிற அந்த இடத்த பார்த்தாலே வந்துட்டு சரியாக மனசு கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 சௌகரியம் இல்லாத இடத்துலாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு வந்துட்டு சரியாக கஷ்டப்பட்டுருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு இன்றைய தினம் கூட காலையில் சாப்பிடல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நிலைமையில இப்போ அவங்க அங்கேருந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நாங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய உதவிகளை கொண்டு அவங்களுக்கு கேட்கக்கூடிய சில தேவைகளை வந்துட்டு நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அக்காவோட கதைக்கலாம். சரி தானே. அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் இப்படியானவர்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு முக்கியமாக இப்போ நாங்கள் நின்று காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வீடோ இல்லாட்டி இந்த கேட்டோ இல்லாட்டி உள்ளுக்கு நிற்கக்கூடிய வேனோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்கட இல்லை, அந்த பாஸ்டர் ஆகட்டுற அப்படின்றத வந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ உள்ளுக்கு போயிட்டு அவங்கள கதைக்கலாம் வாங்க.
ஸோ வந்து இப்போ தற்சமயம் இந்த வீடெலாம் வந்து இருந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க சரிதானே. இந்த குறிப்பாக நாங்கள் வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு தண்ணி இந்த இங்கேயுமே எப்படி தான் இருக்குது. இந்த இதுக்கு பக்கத்தான் வந்து அக்காக்கள் இருந்து வாழ்கிறாங்க. அக்கா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கவுண்டு சொல்லலாம் என்ன, கடவுள்கிட்ட கிருப்பையால் இருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து விடாமல் கால் பண்ணிட்டு இருந்த அக்கா வந்துட்டு இவங்க தான் சார் தானே. ஸோ வணக்கம் அக்கா, என்ன பேர் அக்காவுக்கு? என் பேர் வசந்தி. வசந்தி அக்கா, ஓகே. வசந்தி அக்காவும் எத்தனை 4 பிள்ளைகள் உங்களுக்கு? என்ன 4 பிள்ளைகளும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இப்போ தற்சமயம் வந்து இருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீடுன்றதுக்கு அப்பால் இது வந்து ஒரு மிக்சர் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை எனக்கு வந்து இங்கே வச்சு அந்த மிக்சர்கள் அந்த பேக் பண்ணுற அந்த மாதிரி சம்திங் வந்து செய்வாங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து தெரியும் ஃபுல்லாக அதுன்ற அந்த திங்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. நுழம்பு வராமல் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் அம்மாவுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு நுழம்பு வரக்கூடாது அப்படின்ற காண்டி வந்துட்டு சுத்தவரை வந்து சீலை கட்டி வச்சுருக்காங்க. கட்டாயம் இந்த டைமில் வந்துட்டு இந்த மழை காரணத்தால் வந்துட்டு நுழம்பு வந்தால் வந்து அது டேஞ்சராக மாறின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேலாம் கடிச்சு இதண்டு. ஓகே, சரியான பிரச்சனை. அதை விட இப்போ டெங்கு பரவுதான் தெரியும் தானே. ஸோ வந்து நீங்கள் பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி தானே. அப்போ இவங்க தான் வந்து அக்காட 4 பிள்ளைகளும் சரி தானே. தம்பி என்ன பேர் ஐயா? ரொக்ஷன். ரொக்ஷன்ற சவுண்டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. என்ன தம்பியும் கொஞ்சம் சாப்பிட்றது குறைவு அப்படியா? சத்துள்ள சாப்பாடு இல்லை தானே ஆக்களுக்கு. சத்துள்ள சாப்பாடு இல்லை. நண்டே காலையில் சாப்பிட்டவங்களா? இல்லை, காலையில் சாப்பிட இல்லைண்ணா சும்மா சொல்கிறீங்களா வீடியோ? இல்லை இல்லை அம்மா கடவுளான அப்படியெல்லாம் இல்லை. வயல் வாசிக்கிறேன் நான் போய் சொல்ல. என்ன காரணமே காலையில் சாப்பிடல? சாப்பிடலன்னு சொன்னால் டெய்லி ஒரு மனுஷன் தர மாட்டாங்க தானே, அவங்களையும் கரைச்சல் படுத்தேறாது. இப்போ உங்களை இங்கே வச்சு பாஸ்டாக தான் அவங்க தான் தாரது. அவங்க சமைச்சு அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. இல்லையாண்டு யாரும் சொந்த பந்தங்கள் தந்தா நான் சமைச்சுக்குவேன் வேறையா. ஓகே, அப்படி மறுபடி இப்போ பாஸ்டாக தந்தா தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி இல்லை அப்படிதான் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு இதில் தான் வாழ்கிறேன். ஓகே, அப்போ வந்து அக்காவுக்கு பேர் வசந்தி, தம்பிக்கு பேர் வந்து ரோக்ஷன், தங்கச்சி என்ன பேர் பிள்ளைக்கு? ரோமியா. ஓகே, ரோமியாவும் காலையில் சாப்பிடலையா? பசிக்கலையா உங்களுக்கு? விளங்க இல்லை பசிக்குதுன்னா உங்கள்கிட்ட இருந்தபாவா? இப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க? ஒன்றுமில்லை பாப்போன்னு சொன்னீங்களா? நீங்களும் சாப்பிட்டதா தானே? உங்களுக்கு பசிக்கலையா? இரவுலேயும் என்ன? இரவு விடியும் இல்லை, இதில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க கொஞ்சம். மத்தியானம் மட்டும்தான். அம்மாவும் அதே கட்டம் தானா? அதே தான். அவ இருந்தாலும் ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு. அம்மாவுக்கு மட்டும் சத்துள்ள சாப்பாடுகள் அப்படி என்று வண்டி கொடுக்க வசதி இல்லை. நான் கொஞ்ச நாள் கோயிட்டில் இருக்கக்குள்ள நல்லா பார்த்தேனா, எல்லாருக்கும் தெரியும். இல்லை பாரு, உங்களோட ஹிஸ்ட்ரி நான் வந்து கேட்பேன் சார் தானே. இப்போ அப்போ அம்மாவும் வந்து டே காலையில் சாப்பிடல. தங்கச்சிக்கு என்ன பேரும்மா? ரொக்ஷி. உங்களுக்கு தம்பிக்கு என்ன பேர் சொன்னி? ரொக்ஷனா. உங்களுக்கு ரொக்ஷியும் அப்போ சாப்பிடல. ரொக்ஷிக்கு பசிக்கலையா? பசிக்குதான். உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து நல்ல அழகான திறமையான பிள்ளைகள். ஆனால் வந்து அவங்க அந்த சரியான ஒரு போஷாக்கான சாப்பாடு இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு கோலம் போயிட்டாங்க வந்து இந்த சின்ன வயசுலேயே. உண்மையிலேயே நினைச்சா வந்து கவலை என்னன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து நிறைய தேவைகளோட இருக்காங்க வந்து அது வேணும் இது வேணும் அதை செஞ்சுதாங்க இது செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க வந்துட்டு இந்த ஒரு இளம் குடும்பமாக இருந்தவன் வந்து சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே பயங்கரமான வருத்தமாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து அடிஷ்னலாக கதைக்கிறதுக்கு முன்னம் உங்களுக்கு நான் அப்படின்னு சொன்னால் அது மனுஷ எதுவும் எடுப்பிக்கட்டா? இல்லையா, இல்லை வேணாம். சாப்பிட்டுக்கா எப்பவுமே கொஞ்சம் உஷாராக இல்லை, பிறகு செய்யலாம். அது எங்களுக்கு பழகி போயிட்டு உங்களுக்கு பழகி போயிட்டது. பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா இல்லை இப்போ ஒன்றுமே வேணாம். ஒன்றும் வேணாமா? இல்லை இல்லை, உங்களையும் நாங்கள் எங்கே ஓடி திரியிறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காட மூத்த மகள். என்ன பேரம்மா உங்களுக்கு? ருஷானி. தங்கச்சி வந்து இப்போ A level படிக்கிறீங்க. என்ன A level பாயாக படிக்கிறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஓஎல். இனி தான் எழுத போகிறீங்களா? 5 மாதம் எழுத போகிறீங்க. என்ன மாதிரி இருக்குது அவரேஜ் மார்க்ஸ் எல்லாம்? மேத்ஸுக்கு சயின்ஸுக்கெல்லாம் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க?
மேத்ஸில் சியா உங்களுக்கு மார்க்ஸ் தர இல்லையா 55 60 அப்படி வரும் ஓகே சயின்ஸுக்கு சயின்ஸில் 45 அப்படி வரும் கொஞ்சம் கூட எடுத்தால் நல்லா தானே அக்கா நல்லா படிப்பானே அக்கா கேட்டு கொஞ்சம் படிக்கணும் சரியா ஸ்கூல் கிளாஸுக்கு மட்டும்தான் போகிறது ஓகே என்னன்னா இதுக்கு வெளியில விட காசு இல்லை தானே இப்போ ஸ்கூல் பாடத்துக்கே காசு தான் எடுக்காங்க இப்போ 2400 ரூபா கட்டணும்னு தான் முந்த நாள் போகவே இல்லை சொல்லுவாள் எனக்கு வெக்கமா இருக்கம்மா காசு கேட்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு அதனால எனக்கு போயிடாதுன்ட்டு அதனால எனக்கு கொடுக்குறதுக்கு வசதி இல்லை இல்லை உண்மைதான் என்னென்னா நான் கூட A level படிக்கும்போது வந்து சில நேரத்தில் டியூஷன் ஃபீஸ் கட்டாமல் இருப்போம் அப்போ வந்து அந்த டியூஷன் நடத்துகிற டிரெக்டர் வந்து வந்தாராக இருந்தால் அது பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் இருக்கிற டைமில் வந்துட்டு கூப்பிட்டு நோண்டி ஆக்குவாங்க டே என்னடாப்பா போன மாதம் கட்டையிலேருந்து கேட்டான்டா அது வந்து மரண வேதனையே கொடுக்கும் சரி தானே இப்போ நாங்கள் சரி பரவாயில்லை வந்து ஆம்பளை பிள்ளைகள் அந்த ஒரு லெவலை தாண்டி படித்து ஏதோ ஒரு வழியில் வந்துட்டோமே இல்லை ஆனால் பொம்பளை பிள்ளைகளை வந்துட்டு அப்படி கேட்குறது வந்து சரியான மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்கும் ஸோ அந்த பிள்ளையை நீங்கள் டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க ஆனால் வந்துட்டு காசு இல்லாத காரணத்தால் இப்போ போகாமல் இருக்காங்க சில நேரம் போக மாட்டாவோ அப்போ சொல்லுவாங்களாம் நீ இன்றைக்கு காசு டைம் தானே உண்ட காசு அதானே இன்றைக்கு வரலன்னு சொல்லுவாங்க நிறைய பாடங்களை விட்டுட்டாவோ என்னென்னு சொன்னால் அந்த காசு வர டைமில் நின்றுவாவோ போகாமல் முந்தல் நாள் நைட்டு போகலை நேற்று நைட்டு போடலை அவங்க மழை காரணமாகல இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே சரியான சாப்பாடு இல்லாட்டும் சரியான மனநிலைமை வேணும் அதாவது வந்து இப்போ வீட்டை வந்தால் ஒரு சொந்த வீடு இல்லாமல் வாழ்கிற இடம் வந்து அப்செட்டாக இருக்குது இனி வந்து டியூஷனுக்கு போனால் வந்து டியூஷன் காசு வந்து கேட்டு பேசுகிறாங்க இனி மற்றவங்க வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லி காதில் கேட்கும்போது வந்து அது ஒரு பக்கம் மன அழுத்தம் ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு படிக்க முடியாது ஸோ அதுன்ற ஒரு காரணத்தால் தான் வந்து அக்கா தன்னுடைய மூத்த பிள்ளையை வந்து வேறு இடத்துல விட்டு படிப்பிக்கிறீங்க ஏன்னா ஸோ வந்து அவங்க ஒரு கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தங்கச்சி பயோ படிக்கிறீங்க உங்களுக்கு O level என்ன ரிசல்ட் வந்தது 4A 2B 2CS ஓகே இப்போ வந்து உண்மையிலேயே இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து படித்த பிள்ளையா இதுவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தானே சொன்னால் இப்போ A level தான் வந்து காம்படிஷனான எக்ஸாம்ஸ் தானே வந்து O level நார்மலாக பேசிக்காக நீங்கள் வந்துட்டு A levelக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தாலே ஓகே ஸோ இந்த இதை நீங்கள் அப்படியே கீப் பண்ணணும் சரி தானே முக்கியமாக நீங்கள் அம்மா வந்துட்டு கண் கலங்கிறத பார்க்குறீங்க தானே இப்போ தங்கச்சிக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ அவாட அந்த கஷ்டத்தை நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு போக்கும் சரி தானே வந்து அந்த பிள்ளைக்கு வந்துட்டு படிக்கக்கூடிய மாதிரிக்கு டியூஷன் ஃபீஸோ சம்திங் ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தமாக இருந்தால் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது பிள்ளைக்கு 5 மாதம் எக்ஸாம் சொன்னால் இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குதுண்ணே ஓகே அப்போ அது மட்டும் நாங்கள் வந்துட்டு கவர் பண்ணுவோம் அங்காலையும் வந்துட்டு A level போனால் வந்து அதே நாங்கள் ஏதாவது ஒரு வழியில் பார்த்துக்கொள்வோம் தம்பி பக்கத்தில் கிடையாது இருக்காடா பக்கத்தில் பலசர கிடையாது இருக்கா அந்த கோவால் அந்த பக்கத்தில் இங்கே கோவால் கிடையாது அவருக்கா போயிட்டு நீங்கள் பனிசேம் ஆகிட்டு வரீங்களா மனுஷன் விற்கிறல்லையா இல்லை இந்த வியாபாரம் பொருள் எடுக்கிறல்ல சின்ன அப்போ பிரச்சனை இல்லை நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வரீங்களா ஓகே அந்த இது இருக்குது தானே என்னது அந்த இது அந்த கொத்துமி வாங்கியாக்கா பெருசு வாங்கியா அக்கா பெருசு வாங்கியா இல்லை கொத்துமி சாப்பிடுவோம் அதுண்டா லேஸு செய்கிறோம் லேஸ் என்ன எத்தனை 1 2 3 4 5 6 என்ன வில்லடாப்பா கொத்துமி உண்டு எவ்வளோ அக்கா உண்டு 180 ரூபா உண்டு 130 சரி ஓகே அப்போ 6 வாங்கிட்டு வாங்க வேணா வேறு வாங்கணுமாக்கா இல்லை நம்மளை சாப்பிட்டுட்டு இருந்த ஹேப்பமே சரி நீங்கள் அப்போ சொல்லுங்கள் அவர் வாங்கிட்டு வரட்டும் சரி அப்போ வந்து உங்களோட வீட்டை நீங்கள் விட்டுட்டு வந்து இங்கே இருக்கிறீங்க தானே அப்போ வீட்டின் பின்னணி என்ன நீங்கள் வீட்டை விட்டுட்டு வந்த காரணம் பின்னணின்னு சொன்னால் அவங்களோட அப்பா முதல் இருக்கக்குள்ள கொன்றைக்கு எடுத்தாங்க ஒரு இடத்த வேலை அப்பா இருக்கக்குள்ளன்னு சொன்னால் இப்போ வந்து அப்பா இல்லை என்ன நடந்த அப்பாவுக்கு அவர் ஆக்சிடென்ட்ல செத்தது இந்த 7ஆம் மாதம் வந்து அவர் இருந்தாங்களுக்கு இந்த நிலைமை வர அவர் என்ன வேலை செஞ்சவர் அவர் இந்த ஒரு நேரம் பண்ணாலும் எங்களுக்கு கொண்டு வந்து தருவார் பிள்ளைகளோட சரியான மாதம் அவர் என்ன ஒர்க் பண்ணுவார் அவர் கூலி தொழில்தான் அவர் யாழ்ப்பாணம் தான் அவர் யாழ்ப்பாணம் கோப்பாய் கூலி தொழில் தான் செய்வார் ஆனால் இந்த மழை டைம்லேயும் வீட்டுக்கு இருக்க மாட்டார் எப்படியோ எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தந்துடுவார் அவர் இருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு பிளப்பு பிள்ளைகளோட சரியான பாசம் பிள்ளைகளன்னு சொன்னால் இவளை தூக்கி செய்கிறது கூட அவர் தான்
அப்படியான ஒரு உண்மையிலே வந்து சரி அவர் ஒரு ஒரு ஆண்மகனாக வந்து ஒரு கணவனாக இருந்து வந்து உழைச்சாரோ உழைக்கலையோ அவர் இருந்தாலே ஒரு பலம் தானே. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீங்களாக்கா உங்களோட பிள்ளைகளை கொஞ்ச நாள் அந்த ஹோட்டல் ஒன்றுக்கு போனேன் கொஞ்ச நாள். மற்றது அங்கே அது வாடிக்கை ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி வேணாம் எடுத்தாங்க. அப்புறம் இந்த சேர்ச் ஒன்றில் இவங்க அந்த போகிற திட்டம் சேர்ச் இருக்குது. என்ன வேலை செஞ்சீங்க? அதில் கேட்டேன் நான். கேட்க சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு அதால் ஒரு 20,000 ரூபா காசு தாரம் இடியப்பம் முட்டை விற்கிறதுக்குன்றலாம் சொன்னவங்க. இது வரைக்கும் ஒன்றும் தரவும் இல்லை, வேலை கட்டு போவேன். அப்போ இது மழை ஒரு இதுதான் காரணம் தானே. அதனால் நாங்கள் அங்கே வீட்டையே சுருண்டு மடங்கி இவங்க டியூஷன் ஸ்கூலுக்கு போயிடும் பிள்ளைகள். நானும் அம்மா வந்தான் கத்தி அழுது இருப்பேன். என்னண்டா இவ சொல்லிட்டு அம்மா எனக்கு சாப்பாடு கட்டி அனுப்பி விடுங்கண்டு. அப்போ பிரின்சிபல் சொல்லுவாராம் சாப்பாடு கட்டி இன்றைக்கு வரலை என்று சொன்னால் இது பாடம் எடுக்காமல் அனுப்பி விட்டுருண்டு. ஓயலாக்களுக்கு 3 மணி மட்டும் பாடம் நடக்கும். இல்லை இப்போ பிரின்சிபல் அப்படி சொல்கிறதுக்கான என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ எல்லா பிள்ளைகளும் சாப்பாடு கட்டி போய் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும், 12:30க்குள்ள கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு. எனக்கு அந்த வசதி கிடைக்காது. அந்த வசதி உங்களுக்கு கிடைக்காட்டி அது வந்து எங்கட பிள்ளைக்கு தானே பாதிப்பு. அவர் வந்து என்னன்னு சொன்னா ஒரு பிள்ளை சாப்பிடாமலுக்கு இருந்து படிக்கிறது அவருக்கு பிடிப்பில்லை. அதனால சொன்னா அவர் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரிலோ சப்போர்ட் பண்ணணும் மாதிரி சரியான பிரின்சிபலா இருந்தா. இப்ப சொன்னவர் அங்கிட்டடியில என்ன இவட கிளாஸ் பீஸை நான் கொடுக்குறேன் ஸ்கூல்லன்னு சொல்லி அதையும் கொடுக்கல அவர். அன்றைக்கு அழுது போட்டு தமுந்து நாளை ஸ்கூலுக்கு போகாம நின்றவர். இல்லை என்னன்னு சொன்னால் இப்போ நிறைய ஸ்கூலில் வந்துட்டு அப்படியான சப்போர்ட் வந்துட்டு செய்வாங்க சார் தானே. இப்போ உதாரணமாக இப்போ நான் திரும்ப எந்த கதையே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலி நிலைமையும் வந்து இப்போ நாங்கள் கடந்து வந்த ஒரு பாது மாதிரியே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அப்பா இல்லை அவர் இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து அப்பா இருந்தாலுமே நாங்களுமே அப்படியான ஒரு இதுக்கெலாம் வழியில் வந்தேன் நாங்கள். அப்போ வந்து நானுமே ஸ்கூல் மூலமாக தான் வந்து டியூஷன் ஃபீஸ் வேண்டி படித்தேன். தங்கச்சிக்கா பேர் கொடுக்குறேன் மூத்த பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ். நான் வந்து இவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் வழிகாட்டுறேன்னு சொன்னால் நம்மளும் அவங்களுக்கு முன்னுக்கு அழுது கத்தி கிடந்தா என்ன அவங்களும் பாதிப்பாங்க. நம்மட அம்மா அப்படி முடங்கி போய் கிடக்குறாவே என்று அப்படி கிடந்த என்னத்தான் இவங்க வந்து கூட்டிட்டு வந்தவங்க அவங்க தாரத்தை தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் மனசாட்சி அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை ஒரு நேரத்தோட இயலாது தானே. நம்ம எந்த நேரமும் கேட்கலாது. அவர் சமைச்சா அவர் தான் கூடுதலாக வீட்டில் சமைப்பார். அப்போ எப்படி சமைச்சா உடனே இவங்களை கூப்பிடுவார் வாங்கம்மா சாப்பிட்றேன்னு சொல்லி. அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் எப்படி நைட்டில் வந்து இப்போ நார்மலாக சாப்பிடாம எப்படி உங்களுக்கு நித்திரை வருதா? நான் என்னை பற்றி நான் எதையும் எதிர்பார்க்கல. இவங்க சாப்பிடலைன்னா மட்டும்தான் நான் கவலையில் கத்திக்குள்ள அடித்து இவங்களுக்கே தெரியாமல் இந்த படுக்கைக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளுக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நான் படுற வேதனை மனுஷருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. பிள்ளைகளோட பழமையாக இருக்கிற மாதிரியே கதைச்சிட்டு பேசிட்டு போயிடுவேன். இவட்ட கேட்டிருக்கிறேன் நான் மூத்தவட்ட. நம்ம எல்லாரும் நஞ்சு குடிச்சு எது செய்து சாகுமா குடும்பத்தோடு என்ன பசி கொடுமை தாங்க இல்லாத நிலைமையிலையும் அங்கே இருந்திருக்கோம் நாங்கள். அதானக்கா உண்மையிலேயே இப்போ உங்களோட நானும் இப்போ நிறைய குடும்பங்களை நாளாந்தம் சந்திக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் வந்து யாராவது ஒரு ஆள் என்றாலும் சும்மா சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி யாருமே இல்லை. எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லை. நீங்கள் தனியாக தானே வீட்டில்? 2 தம்பி இருக்காங்க. ஒரு ஆள் நாவக்காட்டில் கல்யாணம் செஞ்சிருக்காரு, ஒரு ஆள் இங்கே தான் கல்யாணம் செஞ்சுக்காரு. அவரும் குடியும் வரியும் அப்படி பிரச்சனை. அவரால் எந்த சப்போர்ட்டும் இல்லை. அவரால் எந்த அம்மாவை குடி வந்து ஒரு நிமிஷம் அக்கா தம்பி அது ஒரு 6 தங்கச்சி போடுவீங்களா? நூடுல்ஸ் போடுவீங்களா? ஓகே போட்டுருவீங்களா? அப்போ இருக்கா இப்போ வேணாமப்பா முடியட்டுக்கும் வைங்க. இல்லை பரவாயில்ல. நான் அது எந்த ஒரு திருப்திக்காண்டி நான் வாங்கினேன் தானே. நீங்கள் எனக்கு முன்னால் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமாக பார்த்துட்டு போ. நீங்கள் அது சாப்பிட்றதும் இல்லை. இவங்க சாப்பிடட்டும். ஓகே நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்களா? அது ஒன்றும் செய்யாது. எனக்கு பிடிப்பு இல்லை. நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அப்போ தங்கச்சி ஒரு அந்த மிச்சம் 5ஐயும் போடுங்களேன். எல்லாத்தையும் 6ஐயும் போட்டு நீங்கள் பிரித்து எடுக்கலாம் தானே. சாப்பிடுங்க போடுங்க சும்மா. இது அதில் ஒன்றுமே இல்லை. நத்திங் சுடுதண்ணி போட்டால் ஓகே. சுடுதண்ணிக்குள்ளே போட்டிங்க சொன்னால் ஓகே. இருக்குதா என்ன ஹீட் பண்ணக்கூடிய மாதிரி? அவங்களோட கேஸ் ஓகே அது இருக்கட்டும் இன்னும் எவ்வளோ 130? சரி இருக்கட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை. சரி இப்போ வந்து உண்மையிலேயே எனக்குமே சந்தோஷம். நான் நேற்றைய தினம் வந்து திரும்பி போனான். இன்றைக்கி மறுபடியுமாக வந்துட்டு வந்ததில் வந்துட்டு உண்மையிலேயே இவங்களோட இப்படியான ஒரு கஷ்டத்தில் வந்து உதவி செய்கிறதாம் வந்து ஒரு ஆத்ம திருப்தியே லைக் வந்து அது எனக்குமே இருக்கும். கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய அவங்களுக்குமே இருக்கும். சரி தானே. கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உதவி செய்வோம் அக்கா. இப்போ நீங்கள் வந்து எங்கள் சார்பான உதவி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் என்ன செஞ்சு தரோம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு அந்த வீட்டு காணியை மீண்டு தந்தா
வீட்டு காணி வந்துட்டு இப்போ நீங்கள் ஈடு வச்சிருக்கீங்களா அதுட இதற்கு சொல்லுங்க ஹிஸ்ட்ரி என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஏற்கனவே உங்களோட அப்பா தான் ஏற்கனவே வீடு வச்சது. அதாவது அது உங்களோட சொந்த காணி வீடு தானே? சொந்த காணி அவரோட பேர்ல தான் இருக்கு. அவரோட பேர்லயே இருக்குது. ஓகே, அவரோட பேர்ல இருக்குது. அப்போ வீடு வச்சது. வீடு வச்சு அதை என்ன செய்த நான் அங்கேருந்து குவைத்திலிருந்து நான் வட்டி தான் கட்டி கொண்டு இருந்தேன். பாருங்க ஒரு நிமிஷம். அவர் வந்து எவ்வளோத்துக்கு ஈடு வச்சவர்? அவர் வீடு வச்சிருந்தது வந்து 5 லட்சத்துக்கு. 5 லட்சத்துக்கு. என்ன காரணத்துக்கான ஈடு வச்சவர்? அவர் அந்த இதில் கொன்றைக்கு அடுத்த ஒரு வேலை ஒன்று செய்தவர் இழுப்படி சென்னையில். ஓகே, அதுக்கு ஏன் அவர் வேலையோட அது அந்த காசுக்கான அதில் அந்த கடைசி காசு அந்த நிறுவனம் காசு போடாமல் போவ இவர் ஆக்களுக்கு அவர் கடனுக்கு சாமான் எடுத்து முடிச்சு கொடுத்தது அந்த வீட்டை. அப்புறம் அது இவருக்கு கிடைச்சதா? அந்த காசு இல்லை, சனங்கள் பேசாம பேங்கில் போட எடுத்து போட்டு இவருக்கு கொடுக்க இல்லை. பிறகு அதில் பொலிசாலையெல்லாம் கொண்டு அடைச்சவங்க இவரை கொண்டு அடைச்சவங்களா? என்னண்டா மரக்கடையில் சாமான்கள் வேண்டி நில ஜன்னல் அதெல்லாம் வேண்டி இது செஞ்சதால் அவரை கொண்டு அடைச்சவங்க. அப்போ நான் தான் சொல்லி அதை ஈடு வச்சு போட்டு கொடுத்தேன். அது இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்ட மாறி 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 இப்போ கடைசியாக 1.5 லட்சத்துக்கு செங்கலடியில் வந்து இப்போ முதலாவது அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் பண்ணுறக்காண்டி நீங்கள் 5 லட்சத்துக்கு வச்சு அதை முடிச்சிட்டீங்க. நீங்கள் இப்போ குவைத்துக்கு போனீங்க? நான் குவைத்துக்கு போனது என்னோட அப்பா அடிபடக்குள்ள நான் அங்கதான் இருக்கிறேன். என்ன ஆக்சிடென்ட் படக்குள்ள? அதான் இப்போ எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் குவைத்துக்கு போனீங்க? நான் குவைத்துக்கு போனேன் எத்தனையாம் ஆண்டு? 2020 இல்லையா? ஓகே, 2020 நீங்கள் கஷ்டத்தால அந்த குவைத்துக்கு போனீங்க. எவ்வளோ காலம்? கூலி தொழித்தான், 4 பிள்ளைகள் சாப்பிடணும், படிக்கணும், வீட்டில் பிரச்சனை, கடன், லோன் பிரச்சனை, அப்படி இப்படி எல்லாம் இருந்து நான் போனேன். அங்கே எவ்வளோ காலம் நின்றீங்க? நான் போய் 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் இருந்தேன்னா 1.5 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு சம்பளம் கிடைக்கும். அதுவும் கேட்டு 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 சரியான 9 பேர் ஆக்கள் வீட்டில் சரியான கஷ்டமா இருந்து. அப்போ ஏதோ அவங்க அம்மாவுக்கு தான், அப்போ அம்மா கொஞ்சம் நல்லா இருந்தாவும் இவர் செத்தாலும் என்ன டிக்கெட்டு செய்து அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவர் இறந்த மூட்டை நான் இங்கே இல்லை. அப்போ பொடி எடுத்து அவங்களோட ஆக்களின் ஜாழ்ப்பாணம் இருந்து வந்து தான் அடக்கம் செய்தவங்க. என்னண்டு இப்போ உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு சம்பளம் பண்ணால் அது என்ன விளக்கம்? என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் 1 மாதத்தாலே சம்பளம் கொடுத்துருவாங்க. இது நான் மாதம் முடிஞ்சு கேட்க தொடங்குனேன்னு சொன்னால் 1.5 மாதம், சில நேரம் 2 மாதமாக போகும் 1 மாதத்து சம்பளம் தாரத்துக்கு. 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு அந்த 1 மாத சம்பளம் 1 மாத சம்பளம் தான் வரும். அடுத்த மாதம் தாரண்டுவாங்க, தர மாட்டாங்க. புறவு அடுத்த மாதம் கேட்டு 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 அப்படி கேட்டு 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 தான் அப்படி வாழ்ந்து வந்து. எவ்வளவு தந்தவங்க சம்பளம்? அந்த நேரம் 85 வந்தது. 85 வந்தவங்க. அப்போ நீங்கள் உங்களோட அனுப்பிட்டான். அந்த வட்டி காசு கொடுத்த நான் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கடையில் சாமான் எடுப்பாங்க சாப்பாட்டுக்கு. ஓகே, எனக்கு அந்த உங்களோட கணவர்கிட்ட கடைசி இதுக்கு நீங்கள் இல்லையா? இல்லை. அப்போ நீங்கள் இப்போ உங்களோட உதவியில் தான் இப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். சொன்ன நீங்கள் தானே, நல்ல விஷயம். என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ குவைத்தால இங்கே வந்து எவ்வளோ காலமாக்கா? நான் இப்போ வந்து 9 மாதம். 9 மாதம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த 5 லட்சத்துக்கு வச்ச அடைவெல்லாம் மீட்டு இப்போ ஃபைனலாக 1.5 லட்சத்துக்கு இருக்குது. என்னண்டா இவங்களோட அம்மாட்ட சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபா வேண்டி தந்தவங்க வட்டி இல்லாமல். ஓகே, வட்டி இல்லாமல் என்னன்னு சொன்னால் அந்த காணி இதாக போப்பு தண்டத்துக்காக அப்புறம் அதுக்கும் காசு காணாமல் நான் என்ன செய்தேன், இப்போ மீளவனம் கொண்டு போட்டால் உறுதியை கொண்டு இன்னொரு இடத்துல 1.5க்கு அடைய வச்சேன் திருப்ப. அது அந்த வட்டி மயந்திரம்னு சொல்லி இந்த 15ஆம் தேதியோட 1,56,000 ரூபா கொடுக்கணும். அந்த 3 lakhs அது கொடுக்கணும். அதுவும் கொடுக்கணும். அது என்னண்டா காணி போக்கூடாதுக்காகத்தான் அவங்களோட அவசரத்துக்கு சரி. இப்போ வந்து அந்த இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை சொன்னால் அந்த 1.56 கட்டணும். அது போக இவங்களுக்கு ஒரு 3 லட்சம் கொடுக்கணும். மற்றது பிள்ளைகளோட படிப்பு செலவு, பிள்ளைகளோட படிப்பு செலவுக்குள்ள இப்போ 4 பேர் எல்லாரும் படிக்கிறாங்க. தம்பி தான் படிக்கிறீங்க? இவாவோட தான். 2 ட்வின்ஸா? ஓகேயா. நீங்கள் 11. அவர் சரியான குறைவு படிப்பு குறைவா? என்ன காரணம்? இப்படித்தான் ஆக்டிவான இதுகள் இல்லை, சாப்பாட்டு பிரச்சனை, மற்ற டியூஷன் காசு பிரச்சனை, இதுகள். குறைவண்டைகளை என்ன ரேஞ்சில் நிற்கிது? ஃபெயிலானா இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் குறைய எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. ஓகே, அப்போ என்ன பிளானில் இருக்கிறீங்க தம்பி ஃபியூச்சரை குறித்து? அவர் இப்போ ஓயலோட முடிச்சு போட்டு கோர்ஸுக்கு விடுவோம். யார் உங்களுக்கு அப்படி சொல்லி தந்தது? சேர்ச்சில் சொல்லி தந்தது. ஓயிலோட முடிச்சுட்டு கோர்ஸ் செய்ய சொல்லியா? என்ன கோர்ஸ் செய்வீங்க நீங்கள்? மெக்கானிக் கோர்ஸ். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா உங்களுக்கு? செய்யலுமா? ஓகே.
இல்லை அப்படி இது ஒரு விஷயமாக்கா என்னென்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளை நாங்கள் ஒன்றும் ஒரு நாளும் திணிச்சு படிப்பிக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் விட்டிங்கன்னா தான் அவங்க மேலே வருவாங்க. அது நல்ல விஷயம். ஏன் ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ பேசிக்காக நீங்கள் O level என்றாலும் கட்டாயம் நீங்கள் முடிக்கணும் சரி தானே. அதை முடிச்சு போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு போகலாம். ஆனால் கூடிய பங்கு வந்து படிப்பு சார்பாகவே நீங்கள் போகிறது நல்ல. என்ன சொன்னால் இப்போ மெக்கானிக்கன்னு சொல்லி வந்து அதுவுமே வந்து ஒரு ஈஸியான விஷயம் வந்து இல்லை. எல்லா நாளும் அதை செஞ்சு கொள்ளலாம். சும்மா வந்து அந்த ஒரு படிப்பை முடிக்கிறக்காண்டி நாங்கள் சொல்லலாம் இதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த கோர்ஸ் செய்வோம் இந்த கோர்ஸ் செய்வோம் உண்டு. ஆனால் நினைச்ச மாதிரி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி வராது. இப்போ எங்கள்கிட்ட தெரிஞ்ச நிறைய மெக்கானிக் மாதிரி இப்போ எல்லாம் பூட்டி போட்டு வீட்டு எந்த அழுதுன்னு இருக்காங்க. அவ்வளோங்க அப்படியான சுச்சுவேஷன் வந்துட்டு நாட்டில் போய் கொண்டிருக்கிறதால சரி பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இப்போ வந்து இவங்க எங்கள்கிட்ட உதவி என்று கேட்டிருக்காங்க. வந்து இப்போ அக்காடு அந்த இந்த உறுதி வந்துட்டு இப்போ 1.5 லட்சம் ரூபா, அதாவது 1,56,000 ரூபாய்க்கு இருக்குது. அது போக வந்துட்டு அக்காக்கிட்ட அந்த வீடு அறுதியாக போகிற சுச்சுவேஷனில் வந்துட்டு பாஸ் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு 3 lakhs கிட்ட. ஸோ அந்த அதுவுமே நாங்கள் கொடுக்கணும் சார். இப்போ கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு அதில் இருக்குது. அது போக வந்து பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கு வந்து மந்த்லி யாராச்சும் ஹெல்ப் பண்ண நல்லா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அக்கா இப்போ என்னென்னு சொன்னால் அது பாருங்க யார்ட்டுக்கும் மற்றது எங்களோட விட்ட கரண்டையும் பட்டிட்டு போயிட்டாங்க. கரண்டையும் பட்டிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 4.5 லட்சம் வந்து அதில் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று நிற்கிது தானே. அதை நாங்கள் வந்து செஞ்சிடலாம். அதே டைம் வந்து இப்போ உங்களோட பிள்ளைகள்கிட்ட படிப்பு வந்துட்டு அவங்களால முடிஞ்சது இல்லை செய்யலாம் கண்டிப்பாக. நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் உங்களால் எதுவும் தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஐடியாக்கள் இருக்குதா? இங்கேருந்து ரன் பண்ணி மாதம் ஒரு 15,000 20,000 என்றாலும் உழைக்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு வழிமுறை இருக்குதா? அப்படி என்று சொன்னாங்க. அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே மரக்கறி கடை ஒன்று எடுத்த நாங்கள் இருக்குதா அது செய்வோம்னு சொல்லி அந்த சேர்ச்சால் ஒரு 20,000 ரூபா காசு தரேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் தரல. அப்போ நான் அதை எடுத்து கொஞ்சம் தூள் சாமான் இதுகள் போடலாம்னு தான் எடுத்தேன் நான். அந்த பக்கத்தில் பொம்பளைகள் விற்கிறாங்க தானே அவங்களுக்கு பக்கத்தில் போட்டு ஏதாவது செய்வான் அண்டண்டைக்கு சீனி தேயில அப்படி என்றாலும் ஒரு ஹெல்ப் அதிகமண்டு. இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து அதில் 4.5 லட்சம் கொடுக்க இருக்கு தானே. அது போக வந்து இப்போ உங்களோட பிள்ளைகள் இப்போ கடைசி பிள்ளைக்கு எத்தனை ஆண்டு படிக்கிறாவா? 6ஆம் ஆண்டு படிக்கிறாண்டேக்குள்ள அவளுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது தானே. இப்போ எல்லாரும் வந்து படித்து மேலே வர மட்டும் ஒரு ஆள் வந்து படிப்புக்கு பொறுப்படுத்தி செய்ய மாட்டாங்க. ஒரு பிள்ளை வந்துட்டு திறமையாக படிக்குது அது வந்துட்டு இப்போ வசதி இல்லாமல் அதை நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ உதாரணமாக இப்போ உங்களோட மகள் வந்துட்டு A level முடியும் காலம் வரைக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் என்றால் முளைச்சி உங்களோட கையால் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லம் தானே. இப்போ யாரையும் நாங்கள் நம்பி இருக்க தேவையில்லை. ஒரு கேபிட்டல் ஒன்று நாங்கள் ஆரம்பத்துக்கு உங்களுக்கு தந்து விட்டோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறக்கு ஒரு 1 லட்சம் மட்டும் வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் யாரோடையாவது கதைச்சி அதை எடுத்து தந்தோம்னு சொன்னால் நீங்கள் அதை கொண்டு ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இருக்கு தம்பி. அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கு சும்மா கட்டில் தான் போட்டு பொம்பளைகள் தான் வியாபாரம் பண்ணுறாங்க. என்னோட சொன்னவங்க. ஆனால் அதுக்குரிய வசதி என்கிட்ட இல்லாததுனால தான் நான் பேசாமல் இருந்தது. நார்மலாக எவ்வளோ இருந்தால் உங்களால் ஒரு 50 இருந்தாலே 50,000 தான் செய்யலாம். ஓகே இப்பயும் செய்யலாம். அது இப்பயும் நாளைக்கு சாமான் போட்டாலே செய்யலாம். இங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யலாமா? இங்கே இருந்து கொண்டு இவருக்கு லீவான நேரம் இப்போ 2ஆம் தேதி ஒரு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சப்போர்ட்டா வந்துருவாரு. அவருக்கே அதை ரோலிங் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பிடிபடும் தானே கணக்கு வழக்கு அப்படியானது இல்லை. முக்கியமாக கணக்கு வழக்கு பிடிபடுதோ இல்லையா அப்போ அம்மா அப்பா படுற கஷ்டம் வந்து பிடிபடணும். அது பிடிபட்டாலே உங்களுக்கு மிச்சமெல்லாம் தானாக பிடிபடும் சரி தானே. இப்போ நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். அம்மா வந்து இனி வரும் காலங்களில் அம்மா கண்கலங்க கூடாது எனக்கு முன்னுக்குன்னு சொல்லி அது நீங்கள் எவ்வளவும் கஷ்டப்படலாம் சரி தான். ஏன்னு சொன்னால் அவங்கள அந்த டைம் அம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் பெற்றிருப்பாங்க. 4 பேரை யோசிச்சு பாருங்கள். இப்போ இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்துட்டு அம்மாவை கண்கலங்காக பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் தான் இனி கொஞ்சம் கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணணும் சரி தான். இப்போ நீங்கள் எவ்வளோ முடியும் மட்டும் படித்து முடியுங்க. ஏன்னா 5ஆம் மாதம் வரைக்கும் பண்ணக்குள்ளே நீங்கள் அதுக்கிடையிலேயே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ உதாரணமாக இப்போல்லாம் லீவ் தானே. இப்போ உங்களோட டார்கெட் வந்துட்டு மெக்கானிக்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஓகே நீ வந்து படிப்பில் நீங்கள் நிறைய மீனக்கடை போகிறது இல்லை. அப்போ வந்து அம்மாவோட அந்த ஒரு தொழிலுக்கு நீங்கள் சின்ன சப்போர்ட் செய்யலாம் தானே. ஒரு மரக்கறி வாங்குறதா இருந்தால் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். சைக்கிள் நிற்குதா உங்கள்கிட்ட? சைக்கிள் இல்லையா? ஓகே அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய வேண்டி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இப்போ வந்து இது எந்த கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து உங்களுக்காண்டி கதைப்பேன் கண்டிப்பாக. இல்லைங்க ஏன்னு சொன்னேன் இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் தானே யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்றது நல்லா தெரியும். அதால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இவங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் எடுத்து கொடுப்போம். ஸோ வந்து நான் ஸ்டார்ட்டுக்கு வந்து இன்றைய தினமாக்கா வந்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நான் அமௌண்ட் வந்து தந்துட்டு போகிறேன். எங்களை கூட்டி கொண்டு இங்கே வைக்காட்டியா இந்நேரம் நாங்கள்
செத்து எங்கெங்க இருக்கேன் எனக்கு தெரியாது. நான் போய் சொல்ல ஆண்டவர் வாசிச்சிருக்கேன். அதுதானக்கா இப்போ வேதத்தில் இருக்குதானே ஒரு திராணிக்கு மேலே வந்து சோதிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவரே சொல்லி கரண்டைக்குள்ள உங்களோட இது வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேலே விட்டுருங்க. நீங்கள் வந்து 2014 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். 2024 ஓகே. அதுதான் அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நம்பிக்கையை ஊட்டுனது இவங்க தான். கண்டிப்பாக அது மட்டும் தன்னம்பிக்கை இருக்கு மட்டும் நாங்கள் பிழைச்சி கொள்ளலாம். சரிதானே? இப்போ நாங்கள் அதை இழக்கிறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் எங்களை இழந்து போவோம். சரிதானே? ஏதோ ஒரு வகையில் கடவுள் மூலமாக தான் நானுமே இன்றைக்கு வந்திருக்கேன். சரிதானே? இப்போ நான் என்னைய பெரியார்ன்னு சொல்ல வரையில, ஆனால் ஏதோ ஒன்று இருந்திருக்குதா கவலைங்க. நீங்கள் வந்து ஜபிச்ச ஜபம் வந்து நான் முதல் உங்களுக்கு கோல் அடிக்கக்குள்ளே என்ன நம்பர் நான் அவங்களோட வீடியோ பார்த்து திரிக்கக்குள்ள அந்த கிளவிய காரில் ஏற்றிட்டு போய் சாமான் வண்டி கொடுத்தீங்களே அதில் அந்த ஐயாவுக்கு சொன்ன நம்பரை தான் நான் குறித்து உடனே இவர்கிட்ட எழுத சொல்லி மகன்கிட்ட உடனே உங்களுக்கு அடுத்த நாள் கோல் அடித்தேன். நான் அந்த நம்பருக்கு தான் அந்த முதலைய நம்பருக்கு அடிக்க ஆன்சரே பண்ணல. முதல் கோல் அடிக்கக்கூட சொல்கிறேன், ஆண்டவரே இந்த கோலை ஆன்சர் பண்ணணும் எங்கள் மேலே கிருபை இருந்தான்னு சொல்லி. அதே போல் நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க கோல். அதான் ஏதோ ஒரு இது ஒன்று இருந்திருக்குது. சரி தானே? அப்போ சந்தோஷம். என்ன மாதிரி நூடுல்ஸ் ஓகே போட்டாச்சா? முடிஞ்சா இல்லை முடியப்பா பாப்போம். அக்கா வாடா அக்கா 1 மினிட்டா. என்ன என்ன ஹீட் சுட நீங்கள் போட்டு வச்சுக்கிங்களா? நல்லா சுட்டுறா தண்ணி? ஓகே கவனமா அக்கா யோசிக்காதீங்க. பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் குறையத்தானே வேணும். நானும் வந்து உங்களுக்காண்டி முயற்சிப்பேன். நன்மைகள் நடக்குமென்னு சொல்லி நம்புவோம். இதுதான் இல்லை அவியலை இனிமேல் கொஞ்சம் ஹீட் ஆகணுமே. சாப்பிடாமல் இருக்கிறன்ற ஒரு பெரிய கொடுமை. என்ன செய்யாமல் இருந்தாலுமே அதுக்கு தானே உழைக்கிறதே. அதுக்கு தானே சாப்பாடு நிம்மதியான தூக்கம் அதுவே இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். ஏதோ நல்ல காலம் இன்றைக்கு மறுபடியும் வடிச்சு போட்டு டாய்லெட் இல்லை. அக்கா என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நான் வந்து தார காசு அதை வச்சு நீங்கள் அந்த வேலையோக்கா செய்யலுமெண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? செஞ்சு அதால் ஒரு 500-1000 என்றாலும் வந்தால் நாளாந்தும் பெருமளவில் இல்லாட்டும் நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் தானே. அடுத்த கட்டமாக நான் கூட அந்த கடன் பிரச்சனையோக்கா நான் அவருடைய எங்களை வச்சு பார்க்குறேன். அதை முடித்து சார்ட் அவுட் பண்ணால் நீங்கள் அந்த வீட்டுக்கு மூவ் ஆகலாம் தானே. அங்கே டாய்லெட் எல்லாம் இருக்குதா? அங்கே எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே இருக்க முடியாத காரணம் என்ன? கரண்ட் பிரச்சனை. அதுக்கு என்ன செய்வோம்? காசு கட்டினா ஓகேயா? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அங்கே போய் இருக்கக்கூடிய வசதி இருக்குதா? இப்போ அதை கட்டி காசு கட்டினா தான் போகலாம். அந்த தண்ணியால் ஒரு குடும்பம் இப்போ வந்து இருக்குது விளக்கு வச்சுட்டு அந்த உங்களோட வீட்டையா? தண்ணி அவங்களோட வீட்டுக்கு தண்ணி ஏறி வந்து இருக்காங்க விளக்க வச்சுட்டு. கரண்ட் இல்லை தானே. இப்போ நாங்கள் இருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டுட்டு வந்து இங்கே இருக்கிற காரணம் என்ன? அந்த வீடு காசு கட்டாதபடியா? வந்து தான் அந்த இது செஞ்சு திரும்பியும் அதை 150 கடை வச்சு 150 கடை வச்சுருக்கீங்க. அப்போ இப்போ நீங்கள் அந்த காசு கட்டினா தான் அந்த வீட்டுக்கு போகலாம். எல்லாம் இதை செஞ்சுட்டு தான் போகணும் பிரச்சனையை முடிச்சுட்டு. மற்ற கரண்ட் இருந்தால் தான் எங்களுக்கு தண்ணி வரும். மோட்டரில் தான் தண்ணி. கரண்ட் காசு கட்டினா ஓகே தானே? ஓகே. கிணறு இல்லை எங்களுக்கு, அதனால் பைப்லைனா? வீட்டை பைப்லைன் தண்ணி இருக்கு. தண்ணி ஓகே ஓகே. ஆமாம் மோட்டரில் தான் தண்ணி போட்டு எடுக்கிறோம் நாங்கள். மோட்டர் கரண்ட் இல்லாட்டி தண்ணியும் இல்லை. அது என்ன முட்டை? அது இல்லையே. அது அந்த அவங்களோட கோழி அந்த இதுக்குள்ள கோழி முட்டை போடலாம். முட்டை போடுறா பெரிய வேலையாக போடும். நீங்கள் இல்லை இங்கே வாங்கலண்டி தங்கச்சி உலகில் என்ன போட்டு சாப்பிட்றவளே தெரியா. நான் இது இங்கே வா. நீங்களும் சாப்பிட்டு வந்தீங்களா? நான் சாப்பிட்டீங்க. ஓகே. ரொக்ஸிமா இதை வடித்து போட்டு தூளை போட்டு அவிஞ்சிட்டுதா வடிவா? அவிஞ்சிட்டுதா வடிவா? ஓகே. அவிஞ்சிருக்கு தம்பி. ரைட். ஓகே. அதை வடிச்சா ஓகே. அப்படி வடிக்க மாட்டீங்களாக்கா? அதுக்கு தண்ணியை கொஞ்சமாக விட்டுருக்கணும். நீ நிறைய விட்டுட்டா. அவள் படிக்கிறவளை நூடுல்ஸ் போட சொன்னா என்னவா? அவள் 2வது நல்லா சமைப்பாவும். இவளுக்கு ஒன்றும் செய்வார் அவ்வளோக்கேண்ணே.
பார்ப்போம் படிப்பில் என்ன செய்கிறான்னு. டாக்டராக வராவோ இல்லாட்டி மாட்டு டாக்டரோ இல்லாட்டி நர்ஸோ இல்லாட்டி மருந்து எடுத்து கொடுக்குற வரைக்கும். தூளை போட்டு பிரட்டி தண்ணி கொஞ்சம் நிற்கிறமே அதுக்குள்ள கொஞ்சம் ஆன் பண்ணி விடும். இன்னும் கொஞ்சம் இது 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 இதாலே வடி ரைட் அப்படி பார்த்து எவ்வளோ மூளை இருக்குது அப்படி வடிக்கிறான்னு இல்லை. ரைட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு. கொத்துமீன் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது வேணா. எங்களோட சின்னந்தான் சாப்பிடும் இது வண்டி கொடுத்தா. அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அது வந்து உடம்பு கூடாது. சும்மா எப்போயே வந்துட்டு ஒரு 2 தரம் சாப்பிடலாம். தூள் ஒன்று காணுமா பிள்ளை? இல்லை ஒன்று காணாது, நிறைய இல்லை, ஒரு பேக்கெட்டு தான் உண்டு. நீங்கள் ஒரு இன்னும் ஒன்று போடலாம் போலே காக்கா. காணா இல்லை. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவமாக கிடைக்கும். உங்களோட காலம சாப்பாடு இன்றைக்கு என்னங்க கடவுள் ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கு அவங்களுக்கு காலம சாப்பாடு. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? சாப்பாடு கொடுக்க வச்சு, அதாவது இன்னொரு ஆள்கிட்ட வயிற்று பசி யாரை விட ஒரு சந்தோஷம் இல்லைக்கா. எனக்கு என்ன, நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு காசு தந்துட்டு போனாலும் நீங்கள் சாப்பிடலைன்ற ஃபீலோட போனால் அது காசு அந்த திருப்தியே இல்லாது. அதுதான் அடுத்த பிரச்சனை. அந்த இது எண்ணெய் ஊற்றில அது ஊற்றுறோம். ஊற்றணும். ஓ ஆறு தங்கச்சி இங்கே வாங்க இருக்கா. அம்மா அவசரப்படுறா, டேஸ்ட் இல்லாமல் வரப்போ அந்த எண்ணெயை உடச்சி ஊற்றுங்க இருக்கா. ஒரு 2 எண்ணெயை நான் விடணும். காணா லெவல் தான் போடுவாள், 100 சின்னவள். ஏன்னா அவள் தான் போடுவாள். மற்ற ஒரு 2 எண்ணெயை நான் விடுங்க. எத்தனை 5 போட்டு நீங்கள் நூடுல்ஸ் 5 4? ஓகே, அண்டா ஒரு 2-3 எண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும். படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அங்கே இருக்கக்குள்ள, சரிதானே? நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச செஞ்சு தருவோம் உங்களோட படிப்புக்கு. அப்போ நீ உங்களுக்கு பிள்ளைக்கு யாரை கட்டுறது? டியூஷன் காசு எல்லாம் யார் கட்டுற? ஒரு நாளைக்கு 600 ரூபா போகும்னு சொல்லுவாங்க. மொத்தமாக தான் கொடுக்குறது. ஒரு நாளைக்கு 600 ரூபாவா? ஒரு நாளைக்கு 600. பயோக்கு அப்படித்தான். பயோக்கு அப்படியா? என்ன 3 பாடத்துக்கும் சேர்த்தா? 1 ஹவருக்கு 100 ரூபா. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் அப்படின்னா 2 ஹவர்ஸ் 3 பாடம். ஒரு நாளைக்கு 600. எத்தனை நாள் கிளாஸ் மாதத்தில்? டெய்லி ஞாயிறு நான் சர்ச் போகிறேன். மற்ற நாட்கள்லாம் இருக்குதா? அப்போ யார் அது கொடுக்குற காசு? அது இப்போ நிறைய சேர்த்து கொடுக்குறேன். இல்லை, யார் உங்களுக்கு தாரது காசு? இப்போ கிளாஸஸ் அம்மா போன மாதம் அப்படி இப்போ தானே நான் கிளாஸ். அவர் 2000 ரூபா கொடுத்து விட்டவர். ஆனால் ஒரு நாளைக்கு 600 மாதம். ஏற்கனவே கொஞ்சம் நாள் தொடர்ந்து போனவ என்ற காது தோட்ட கூட அடைய வச்சு போட்டு அவக்கு தான் கொடுத்தது. நார்மலாக இவ பிள்ளைக்கு மட்டுமே 15,000 வரும். அப்படித்தான், அதுக்கும் மேலே போகும் சில நேரம். இங்கே அப்படித்தானே அவர் கிளாஸோ? பஸ்ஸில் போய் வரணும். பஸ்ஸுக்கு 60 ரூபா போய் வாரத்துக்கு. கடவுளே. அப்படி ஏழாமலுக்கு சில நேரம் அழுது போட்டு போகாமலுக்கு நின்றுருக்காள் அங்கே வீட்டை இருக்கக்குள்ள. இங்கே வந்த பிறகு இப்போ ஒரு 4-5 நாளாத்தான் இப்போ போகாவும். என்னண்டாக்கா, எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லையே. 15,000 கொடுத்து கிளாஸ் போறா கஷ்டமே. இப்போ நீங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் காட்டாது. சரி, இது என்ன கதை? இது டெய்லி கொடுத்தாலும் அதுதானே பிரிச்சு கொடுப்பீங்க. இப்போ பயோன்னு சொல்லக்குள்ளே இப்போ அவங்க வந்து அப்படித்தான். சரி, யார் தார பிள்ளை? யார் தார உங்களுக்கு காசு? இப்படித்தான் வேறு பாஸ்டர் கொடுப்பாரு. பிறகு இதுல இருந்து ஆரடி அவரு சிங்கள பாஸ்டர் அன்றாதபுரம் இருந்த ஒரு பாஸ்டர் ஒன்று விசிட்டிங் வந்திருந்தவர் இங்கே. அவர் ஒரு 2000 கொடுத்தவர். அப்படி சரி, 1000-2000 சொல்லி கொண்டிருக்கிறீங்களே. மாசம் 15,000 இல்ல தேவை. அதான் அப்படித்தான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்ப நீ இது எப்படி நான் கண்டினியூ பண்றது? இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது? வார வருஷம் இல்லை எல்லாரும் தான் சொன்னவங்க பாடத்தை மாற்ற சொல்லி. பாடம் மாற்ற கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கதைச்சு பார்க்க போறேன். அதுதான் கதைச்சு பாருங்க. அப்பா இல்லை மற்ற பிரின்சிபல் சொன்னவர் ஒரு 5000 தார மாசம் உண்டு. அப்ப சொன்னவரா நான் தர இல்லை. நாங்களும் மந்த்லி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன இஷ்யூன்னா இது நீங்கள் ஒருக்கா டியூஷனில் கதைச்சு கொஞ்சம் டிடெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா. நான் இப்போதான் நீ நியூ அட்மிஷன் நம்ம போன உடனே அப்படி கதைக்கலாம். என்ன ஓகே போதான். மற்ற ஒரு நாள் போகலண்டா எனக்கு கால் பண்ணுவாங்க என்ன வர சொல்லி. அது ஒரு பிரச்சனை. ஏன் போவானிக்கு அவசியம் என்ன?
இந்த கடை போனிக்க வேண்டிய அவசியம் என்ன போகிறான் இடையில இல்லை காசு இல்லாட்டி சில நேரம் அனுப்புறல தானே. சரி அப்போ காசு இல்லையென்று சொல்லேலான்னு போட்டு அவங்ககிட்ட நான் சொல்றது அங்கே இந்த செத்த விட்டேன். இப்போ அங்கே இப்போ ஆட்டோ விட்டு நிற்கிறீங்க? ஃப்ரெண்ட் ஒரு ஆள் விட்டு. உங்களோட ஃப்ரெண்டா? ஓ பிரச்சனை இல்லையா அது? அவங்களோட அம்மா இல்லை சரி. ஆ பிள்ளைகள் அந்த இங்கே வந்து போயிருக்காங்க அவங்க. ஓகே. அவங்களோட அப்பா சில நேரம் ஏற்றுக்கொண்டு விட்டு ஏதோ தெரியுதுதானே அம்மா வர நிலைமையில் கஷ்டங்கள் தெரியுதானே, அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்ளும். சரி நீங்கள் அதை போடுங்க, இல்லை சாப்பிடுங்க. கோப்பை இருக்குதா? ஆமாம் கழுவி வச்சு அதை கொடுங்க போட்டு சாப்பிட்டேன். ரோசான் நீங்கள் ஏன் சாப்பிடலையாக்கா? நான் இது விருப்பம் இல்லையா, நான் அப்போ சாப்பிடுவேன். வேறு வாங்கியிருக்கலாமே நீங்கள். இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, அது எனக்கு பழகி போச்சுது. நீங்கள் எதுவும் சமைச்சா அங்கே போய் இப்போ கோப்பா அம்மா சாப்பிடுவா? அது அம்மா என்ன ஓத்திருக்க இல்லை கொடுப்போம் அவளுக்கு. அவள் சாப்பிடுவா கையால்? சீமா வாங்க. அம்மா சாப்பிடுவானே அள்ளி? ஓ அம்மா அம்மா சாப்பிடுவீங்கண்ணேம்மா? இது சாப்பிடுவில்லையா? ஏன் என்ன சாப்பாடா? ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாதா இப்போ? அப்படியா? 5 வா தங்கச்சி வா ஓடியா இதில் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் தீத்திடுங்களேன், கொஞ்சம் சாப்பிடுங்களேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு வாய் தீத்துங்க அம்மாவுக்கு. ஒன்றுமில்லாம் இருக்குது. கையை கழுவிட்டு நொச்சுக்கு கொடு ரோமிக்கு. காலமேலேருந்து நீங்கள் என்னப்பா இது வயசு போன இடத்துல கடவுளே. ஒன்றே ஒன்று மட்டும்தான்க்கா உங்களுக்கு வழி. பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்கணும், அது மட்டும்தான். வேறு ஒரு பக்கத்தாலே நீங்கள் மீள்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் வரலாம், சுனாமி மாதிரி புயல் மாதிரி வரலாம், உதவி செய்யலாம், ஆனால் எதுவும் வந்து நிரந்தரம் இல்லை. தங்கச்சி தீத்திடுங்க அம்மாவுக்கு ஒரு வாய் சின்ன கையால். கொஞ்சமாக தீத்தி விடு. ஏன் கரண்டி கையால் தீத்துனா? கை கழுவி நான் கையால் தீத்தி விட. கையால் தீத்துங்க. நீ கரண்டி ஆள்றக்குள்ள அவதான் புதுசை எடுத்து கொடுக்குறது, ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குறது, அந்த தண்ணி கொடுக்குறது, எல்லாமே அவ காணுமே. ஏன் என்ன வருத்தம் உங்களுக்கு? கொலஸ்ட்ரால் இருக்குதா யாருக்கு? அம்மாவுக்கு. அம்மாவுக்கு வந்து எல்லாமே ஒரு வருத்தம் இல்லை. கார்டு 35% தான் வேலை செய்தா. நான் உழைச்சது சாப்பிடுங்க போட்டு. ஏன் மார்னிங் சாப்பிடுங்களா நீங்கள்? சரி கொஞ்சம் சாப்பிட்றான்டாப்பா. அவள் சாப்பிட்றாளா பிள்ளை? சாப்பிட்றீங்களா? எந்த கடவுளை வெக்கத்தை பாருண்டே தான் போக மாட்டேன் சொல்லி போட்டேன். மினக்கட்டு வாங்கி இந்த அவனுக்கு பசி போல சாப்பிட்றான். அதுல போய் இருந்து சாப்பிடுங்களா. சரியா? அவரு கிச்சன் அட்டி அட்டி பாப்பாரு, அம்மா சமைச்சிருக்காவான்னு தான். சரி பரவாயில்ல தான், இது ஓகே இருக்கா? நல்லா இருக்காடா? அப்போ நல்லா இருக்கா சாப்பாடு? அம்மாவுக்கு ஒரு தீத்து விட அம்மாவுக்கு. ஏன் குளிசை போடுறீங்கண்ணே? ஓகே. இரவுல மட்டும்தான் போடுறது. காலமா குளிசை கொடுக்குறல்ல, என்னண்டா காலமா சாப்பாடு இல்லை, அதனால. என்ன கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் இருக்குதா? ஓ எல்லாமே இருக்குது. கால் விரைச்சிட்டு நான் நடக்கக்குள்ள தளம்பு ஒரு ஆள் பிடிச்சிட்டான் டொய்லெட்டுக்கு, பாத்ரூம் குளிக்க. எத்தனை வயசு? 65 இருக்குமா அம்மா? 66. 66. 57 இருந்தீங்க. அம்மாட நிலைமைக்கு கொஞ்சம் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் உடுப்படுக்கலையாமன்னு சொல்லி பெரிய அழுகு கிடாந்து. சரி. போன வருஷம் நான் அங்கே தானே குவைத்தில் காசு அனுப்பி எடுத்தவங்க. அப்போ இந்த வருஷம் உடுப்படுக்கலையாண்டு தண்டை பாட்டில் இருந்திருந்து அழுது அவ என்ன டைம் சொல்லிக்கொள்ள இயலாது. இந்த மாதிரி மனசில் உள்ளதை வெளிப்படுத்தி 2 மக்கள் இருந்தவங்க, ஒரு மக்களும் வரவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பேர பிள்ளைகள் கல்யாணம் செய்திருக்கு, வர இல்லை. சாப்பிடாதா? சாப்பிடண்டியப்பா என்ன ஆக்கினே கிடாப்பா? சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. போக மாட்டேன் சொல்லி போட்டேன். தம்பி போடுறா கொஞ்சம் என்னப்பா நோட்டீஸ் போடுவோம் கொஞ்சம். சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்வோம். பார்த்துருப்பீங்க வந்து இவங்களோட நிலைமை உண்மையிலே வந்து சரியான மாதிரி கஷ்டம். முக்கியமாக வந்து இளம் குடும்பம் வந்து பசியால் வாடுறாங்க அப்படின்ற வந்து சரியான மனவேதனை. ஸோ வந்து வந்த உடனே நூடுல்ஸ் வாங்கி கொடுத்த மீது எங்களால் இயன்றது சந்தோஷமா அக்கா? மிச்சம் நன்றி. நீங்கள் சாப்பிடல? தங்கச்சி சாப்பிட்டீங்களா வடிவா? ஓகேயா, சந்தோஷமா? தம்பி சாப்பிட்டியாடா? ஓகே. மகள் மூத்தவா சாப்பிடல, தங்கச்சி சாப்பிடல. நான் சின்ன பக்கம் வண்டிக்கு போகலாங்கடா ஒரு வாரம்.
சரி தானே. அப்போ அந்த வகையில் ஓகே, ஏதோ ஒரு கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் பசி ஆட்டியிருக்கோம் அப்படின்ற வகையில் சந்தோஷம். ஸோ வந்து நான் இப்போ அக்காவுக்கு ஆரம்பகட்டமாக செய்யக்கூடியது வந்து அக்கா, நீங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் அந்த கடையில் போயிட்டு கொஞ்சம் மிளக்கறி போட்டோ தம்பி ஹெல்ப் பண்ணுவே தானே அம்மாவுக்கு, ஏன்னா நடந்தாலும் போய்ட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அம்மா, சரி தானே. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த கடையை கொஞ்சம் ரன் பண்ண பாருங்கள், சரி தானே. இப்போ இதில் நீங்கள் இதை கண்டிப்பாக எவ்வளோ இருக்குண்டு 50 இருக்குதா. ஸோ வந்து இதில் நீங்கள் ஒரு 5000 இப்போ நீங்கள் உங்களோட நாளைக்கு நாளே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சம் 45,000 உங்களோட அந்த வேலைக்கான காரியங்களை ஏதாச்சும் பார்க்கலாம் தானே, பார்க்கலாம் தானே. இது வந்து உங்களுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக நான் தந்திருக்கேனக்கா. கூட இந்த மட்டக்களப்பில் வந்து நாங்கள் எல்லா இடமும் கூட கொடுத்து அதை அவங்க வந்து கொஞ்சம் தெரியாதா ஈஸியாக வருதுன்றோன்னா இந்த அருமை தெரியாமல் பயன்படுத்துவதுக்கிட்டதால இப்போ கொஞ்சம் குறைச்சி தான் நான் கொடுத்தேன். இருந்தாலும் உங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால நான் இப்போ 50 தந்திருக்கேன். நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமாக்கா, சரி தானே. நீங்கள் வந்து களவடிக்கையில் போய் சொல்லல தானே. வீட்டுக்குள்ள ஒரு 100 ரூபா காசு கூட எங்களுக்கு இந்த சூழ்நிலையில இல்லை. இந்த 50,000 ஒரு கிடைச்சதே பெரிய ஒரு இது. எப்படி நான் நன்றி உங்களோட காலில் விழுந்தாலுமே எனக்கு அது ஈடாகாது, அப்படியான ஒரு இதாக தானே இருக்குது. சந்தோஷமாக்கா. அப்போ இதை வந்து உங்களுக்கு தெரியும் தான், நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள். அப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தரையில் இதை வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய சத்யசீலன்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் அவர்கிட்ட மகண்ட பிறந்தநாளை முன்னிட்டு, அதாவது வந்து தை மாதம் 5ஆம் தேதி அவர்கிட்ட மகண்ட பிறந்தநாளை முன்னிட்டு யாருக்காச்சும் கொடுங்க கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து அந்த டேட்டுக்கு கொடுக்குறதாக சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அந்த டேட்டில் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்காத காரணத்தால் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ அண்ணா மெசேஜ் போட்டிருந்தேன், நீங்கள் பிஸி தானே கிருஷ்ணா, உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே வறுமைப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சந்தோஷம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அக்கா? இந்த காசை தந்தவருக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றது இந்த பிறந்த நாளை கொண்டாடின பிள்ளைக்கும் இந்த காசை அவர் மூலமாக நீங்கள் தந்ததுக்காக மிச்ச நன்றி. இந்த வருஷத்துலேயே அவங்கள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கண்டு, மற்றது இந்த இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த காசு கிடைச்சது, அவங்க தந்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தானே அவங்களுக்குண்டு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கடவுள் மேலும் அவங்களை ஆசீர்வதித்து நல்லபடியாக நடத்தணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு கோல் எடுத்து உங்களை மீனக்கட்டு இந்த தண்ணி வழியெல்லாம் அவங்கள கூட்டி அழைச்சி இந்த நிறைய தண்ணி வழியெல்லாம் நீங்கள் வந்து சேர்ந்து இதை கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கும் இதை விட நான் எப்படி நான் நன்றி சொல்கிறேன்னே எனக்கு தெரியலை. இல்லை, நீங்கள் எனக்கு நன்றி சொல்லாலும் பரவாயில்லை. எனக்கு அந்த நன்றி எப்போ ஷேப்பாக வரும்னு சொன்னால் நீங்கள் இந்த காசை சரியான வகையில் பயன்படுத்தும் போது எனக்கு மிச்ச நன்றி. சரிதானே. அப்போ வந்து நாங்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வந்தது அதெல்லாம் வேறு பிரச்சனை. நாங்கள் நேற்றைய தினம் வந்து திரும்பி போனாங்க, இன்றைய தினம் மினக்கட்டு வந்து நாங்கள் சந்தித்து கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் நல்ல மாதிரி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து அக்காக்களை நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பணும்னு சொன்னால் ஒரு 4.5 லட்சம் அந்த வீட்டுக்காண்டி கொடுக்க வேண்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆளால் இயலாது. ஒரு 10 பேரோ 15 பேரோ மனம் வச்சு அவர் கொஞ்சம் அனுப்பினா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்க இயலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. வந்து முக்கியமாக மூத்த பிள்ளை அவங்க வந்துட்டு பயோ படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் வந்து மற்றவங்க வந்து ஓலெவல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷன் ஃபீஸ் இல்லாத காரணத்தால் வந்துட்டு டியூஷனுக்கு போகிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பஞ்சிப்படுறாங்கன்னு சொன்னால் வந்து பொம்பளை பிள்ளைகள் தெரியும் தானே, போனால் வந்துட்டு பேசினா மன கஷ்டமாக இருக்கும் அப்படின்றக்காண்டி. ஸோ வந்து யாராவது இந்த பிள்ளைகிட்ட படிப்பை பொறுப்படுத்தாலுமே வந்து அதுவுமே வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு பழையில ஒரு பொம்பளை பிள்ளையோட படிப்பை நாங்கள் பொறுப்படுத்தி அதை இப்போ செய்ய வளர்க்கிட்டுருக்கோம். பாஸ்ட் டைம் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வந்துட்டு டிரெக்டாகவும் இன்டிரெக்டாகவும் மறைமுகமாகவும் நிறைய காரியங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் சார் தானே. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கும் வந்து யாராவது செய்ய முன் வந்து அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். எனக்கா ஓகே தானே? நீங்கள் வேறு சொல்ல போகிறீங்க? காசு தந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே மிக நன்றி. கடவுள் உங்களை போக்கில் வரக்குள்ளையும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றி எல்லாவற்றிலே இருந்து செய்வார். தம்பி உங்களுக்கும் மிச்சம் நன்றி. இந்த காசு அனுப்பினவங்களுக்கு நன்றி. இந்த காசு தந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. என்னென்னு சொன்னால் சரியான இடத்துல தான் இந்த காசு வந்து சேர்ந்துருக்கு. போட்ட விதை இன்னும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக முளைக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ தங்கச்சி உங்கள்கிட்ட அந்த 4ஆம் கிளாஸுக்கு இப்போ நாளைக்காண்ட கிளாஸ் இருக்குது தானே, கொடுக்குற காசு இருக்குதா உங்கள்கிட்ட? மந்த் ஃபீஸ் தானே. மந்த் ஃபீஸா? நீங்கள் டெய்லி கொடுக்குறீங்களா சொன்னீங்க 600 ரூபா?
ஒரு நாளைக்கு 600 ஆனால் சேர்த்து தான் கொடுக்குறேன். ஓ சேர்த்து தான் கொடுக்கணும்னு சொன்னால் ஓகே. அப்போ நீங்கள் முதல் சொன்னீங்கல்ல டெய்லி குடிக்கக்குள்ளே தெரியாதுன்னு சொல்லி. நான் அது உங்களுக்கு சொன்னேன். ஓகே டெய்லி கொடுக்கக்குள்ள தெரியாது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். மற்றபடி அம்மா எப்பயாச்சும் காசு கிடைக்கிற டைம் தருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் கிழமைக்கு இல்லாட்டி 2 கிழமைக்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கலாமா? அங்கே அவங்களோட இப்போ அந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி? நான் இதில் கொடுப்பேன் நமக்கு 5000 வச்சு கட்ட சொல்லி. நீங்கள் அது முடிகிற டைமில் சொல்லுவா இவ்வளவு இருந்தது அம்மா இவ்வளவு முடிஞ்சண்டு அதுலேயும் கணக்கு கேட்பேன். இப்போ என்னென்னா உண்மையாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு இன்னும் கூட தந்திருப்பேன் கொஞ்சம். பேர்ஸ் எடுத்து பார்த்தேன் வந்து சீரியஸ்லி 50,000 51,000 தான் இருந்தது. அப்போ நான் வந்து தெரியாதானே இவங்களோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பேன். உன்னோட தம்பி காசே இருக்குதா? எவ்வளோ? 5000 ஆட்டம். ஓகே இதை வந்து தங்கச்சி எந்த ஒரு அன்பளிப்பாக நீங்கள் டியூஷன் காசு கொடுங்க. அம்மா நீங்கள் அதில் கொடுக்கணும் சரி தானே? இதில் கொடுக்கணும். நான் கொடுத்து ஆகிடும் நான் இப்போ நாளாந்தம் இவ்வளோ நம்மளாக இப்போ பெட்ரோலுக்கே நிறைய நாங்கள் செலவழிக்கிறோம். தேவைக்காண்டி தான் செலவழிக்கிறோம், இல்லையாண்டி இல்லை. அந்த மாதிரி இப்போ சாப்பாட்டுக்கு அப்படி இப்படிலாம் கொடுக்குறது தானே. அந்த வகையில் வந்து படிப்புக்காண்டி கொடுத்த ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அம்மாட்ட வாங்க வேண்டாம், இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு பார்ப்போம் சரி தானே? ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் தானே. கண்டிப்பாக உறவுகள் கை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அப்படி ஒரு நம்பிக்கையோடு அவங்கள நான் அழைச்சதும் அவங்களுக்கு அந்த வீட்டை மீட்டு தந்து நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்காம நிம்மதியாக இருக்க. ஒவ்வொரு நாளும் நுழம்பு கழிக்கிற 1 மணிக்கு ஒலிம்பி குந்திடுவேன். ஒலிம்பி குந்திட்டு இருக்கிற டைமில் தான் அவங்களோட வீட்டில் 1 மணிக்கு பார்க்குறேன் நான். என்னென்னு சொன்னால் இது நுழம்பு எழுப்பி விட்டுரும். அப்படியான சூழ்நிலையில் இந்த வருத்தக்காரியம் போட்டுட்டு இப்படி கிடக்குறோம். டாய்லெட்டு பிரச்சனை அப்படியெல்லாம் அதானக்கா. இப்போ நாங்கள் திருப்ப பிரச்சனையை காய்ச்சணும் இருந்தோம்னா நாங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கணும். பைபிள் படிக்கிறீங்க நீங்கள் வந்து பிரச்சனையை பற்றி பேசாமல் நாங்கள் பிரச்சனையை பார்த்து பேசணும். நீ என்னை விட்டு போகணும் மாதிரி. ஸோ வந்து அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கிறப்போ வந்து அது கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும் சரி தானே? ஸோ அந்த அம்மா நாங்கள் வந்து விலகிட போகிறோம் சரி தானே? ஒன்றுக்கும் யோசிக்காமல் இருங்க, நான் இங்கே நிற்கிறேன் சரி. கைதான் ஓகே பாயா, போயிட்டு வரோம். சந்திப்போம் மறுபடியும் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும் சரியா? சந்திப்போம் அம்மா சரியா? அக்கா ஓகே பாய் தங்கச்சி சரியா? பாயா இல்லை போய் சாப்பிடுவோம் சரியா? நீ வைக்கப்படாது சரியா? பாயா. பாட்டு ஒன்று படிப்பீங்களா? என் திறமை ஒரு சின்ன திறமை ஒன்று எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. சினிமா பாட்டெல்லாம் படிக்க மாட்டேன். யாரு? சரி ஆண்டவர்கிட்ட பாட்டு படிக்கிறானே. பாட்டு படிப்பாங்க. படிங்க. படிச்சு காட்டுமா? படிச்சு காட்டுங்களேன். என்னடா இது எனக்கு வந்து சத்திய சோதனை. படிமா. இது என்னது? முன்னுக்கு 2 படிவா படிக்கணும். உன்னை காண்கிறார் அந்த பாட்டு தெரியுமா அக்கா? தெரியுமா அந்த பாட்டு? ஆண்டவர்கிட்ட பாட்டு ஜெபத்தோட்ட ஜெப கீதங்கள் பேர்ச்மன்ஸ். நீ படி சரி. மாட்டிக்கு இவதான் 4 மணிக்கு வழி நடத்துற போன்ல. போன்ல வழி நடத்துற. சரி இப்போ வழி நடத்துங்க, ஒரு பாட்டு படிங்க. ஆகும் சந்தோஷமா போவோம். சரி 3 பேரும் சேர்ந்து படிங்களா ஒரு பாட்டு? 4 பேரும். சரி 4 பேரும் சேர்ந்து படிங்க. ஓகே. சேர்ச்சிக்கு போறாக்கள் தான். சேர்ச்சிக்கு போறாக்கள் தான் ஆண்டவர். ரைட். நீங்கள் இதெல்லாம் ரைட். ஓகே படிங்க. நன்றி சொல்லும் முகமாக. சரி ஒரு பாட்டு. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஓகே ஃபைன், ஐ மீன் சரி, ஓகே, சந்தோஷம். மேலே வந்து பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் கேட்ட உடனே படிச்சிட்டீங்க. இப்படி தான் இருக்கணும். வந்து ஆண்டவர காரியங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து சொல்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ வந்து யார் தான் இருந்தாலுமே வந்து வெக்கப்படக்கூடாது. சரிதானே? அந்த என்ன சொல்கிற அந்த ஒரு சிறந்த பேச்சாளர் வந்து அப்துல் ஹமீத் சொல்லிக்க இருந்து, நீங்கள் வந்து மேடைக்கு முன்னால் ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னால் இருக்க எல்லாரையும் வந்து முட்டாள்களாக நினச்சிக்கொள்ளுங்கன்னு சொல்லி, அது என்னென்னு சொன்னால் அவங்கள கேவலப்படுத்துறதுக்காண்டி இல்லை, உங்களுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை உருவாக்கணும்னு சொல்லி. சரி தானே? இப்போ நீங்கள் வந்து வளர்ந்து கொண்டு வர பிள்ளைகள் வந்து உங்களுக்கான டேலண்ட்டை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கே வந்து வெளிப்படுத்துவோம். சரி தானே? ஸோ அந்த நன்றி எல்லாருக்குமே நான் வந்து கிளம்புறேன். சரி தானே? நல்லா படிச்சிங்க. ஓகே பாயா? சரியாக்கா, சந்திப்போம். அழக்கூடாது, கூடிய சீக்கிரம் கண்ணீர் துடைக்கப்படும் நம்புங்க. சரியா? ஓகே பாய். ஸோ வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.